ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்தியஸ் 2033, அதாவது மே 2020 கேட்ட கேள்விக்குரிய பதில். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் விஷயம். மே 20 கேட்டுக்கிறாங்க. CAB is the process of preparation of consolidated financial statements of the group of year ended 31st March 2013, and the extract the same is as follows. CAB Limited is in the process of preparing the consolidated financial statements of the group for the year 2013க்கு வந்து அவங்க கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்பொழுது CAB லிமிடெட் கூடிய ப்ராஃபிட்டு, அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம், டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் சொல்லி 40,000 கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டோட்டல். See, the long-term finance of the company comprise the following: 20 crore equity shares at the beginning of the year, and the company has issued 5 crore shares on 1st July 2012 at full market value. So this is very, very important. 8 lakh irredeemable preference shares. These shares were in issue for the whole of the year ended 31st March 2013. The dividend on these preference shares is discretionary. Discretionary-னா அவங்களுடைய விருப்பம் தான். இப்போ கன்வெர்ட் ஆகலன்னு அர்த்தம். 18 crores of 6% convertible debentures, அதாவது 18 கோடி 6% இன்ட்ரெஸ்ட் உள்ள convertible debentures issued வந்து 2011, நல்லா கவனிங்க, 2011, and repayable on 31st 3 2025, but we are standing at 2013. இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எஸ், 11 ஆக்சுவலா ரீபேபிள் 2025, பட் we are standing in 2013. The interest is payable annually. இப்போ வருஷமா நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறீங்க. As an alternative to repayment at par, the holder on maturity can elect to exchange their convertible debentures for 10 crores ordinary shares in the company. அப்ப இந்த டிபென்ச்சர்ஸ் வந்து கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு அந்த ஹோல்டர் ஆஃப் த டிபென்ச்சர் யார் வச்சுக்கிறோங்களோ அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க? யூ கேன் சேஞ்ச் யுவர் debentures into equity shares. 10 crore ordinary shares நீங்க மாத்திக்கலாம்னு சொல்றாங்க. On 1st April 2011, the prevailing market rate of interest for 4-year convertible debentures which had no right of conversion was 8%. ஆக்சுவலா கன்வர்ஷபிள் டிபென்ச்சர்ஸ்க்கு வந்து வட்டி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 6%. நான் கன்வர்ஷபிளுக்கு 8%. that is a market rate. Using annual discount rate of 8%, the present value of rupees 1 payable 0.074, and the cumulative present value of 1 payable at the end of the year is 3.31. So this is very important. But answers போலாம். அதுக்கு முன்னால என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, in the year ended 31st March 2013, CAB Limited declared ordinary dividend. That ordinary dividend rupees 10 per share, and the dividend 0.05 per share on irredeemable. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நம்மள compute the following: finance cost of convertible debentures and its closing balance as on 31st March to be presented in the consolidated financial statements, basic and diluted earnings per share. At the same time, assume the tax is applicable to CAB Limited and its subsidiaries is 25%. It is also very important. So இது வந்து ரொம்ப கடினமா இருக்குன்னு நினைக்க வேணாம், ரொம்ப ஈஸியான சம் தான், பட் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் சரி எம்டிபி சொன்னது. ஸோ இப்போ நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுன்னா பேட் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அந்த பேட் வந்து இது நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணது, நல்லா கவனிச்சுன்னா எங்களுக்கு ஈஸியாக விளங்கு. எஸ், பேட்ல பார்த்தீங்கன்னா பேசிக் இபிஎஸ் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. நியூமரேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,90,000 ரூபாய் இல்லைங்க, 3,90,000 ரூபாய். பேரண்ட்ஸ் ப்ராஃபிட் எங்கேங்க சார் இருக்குது அப்படின்னா
listen very carefully. இங்க இருக்கு மேல. எஸ் 3,90,000 சரி, தப்பா சொல்லிட்டேங்க. 3,90,00,000 அப்ப இதுதான் வந்து 3,90,00,000 அப்படின்றது வந்து உங்களுடைய பேட் டிவைடட் பை ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் மட்டும் தான் கழிக்கணும். ஆனா நம்ம இங்க என்ன படிச்சோம் பாத்தீங்கன்னா ஆர்டினரி டிவிடெண்ட் இருக்குது, ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் இருக்குது. ஆனா நம்ம ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் மட்டும் தான் கழிக்கணும். ஆர்டினரி டிவிடெண்ட் கழிக்க தேவையில்லை. பேட்டுக்கு வந்து ஆர்டினரி டிவிடெண்ட் கழிக்க தேவையில்லை. ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் கழிச்ச போது இரிடிமபிள் ப்ரெஃபரன்சஸ். அப்ப இரிடிமபிள் ப்ரெஃபரன்சஸ் இங்க எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? இரிடிமபிள் ப்ரெஃபரன்சஸ் நீங்க பார்க்கணும். எஸ் 8 crore irredeemable preferences. அப்ப 8 கோடிக்கு அப்ப எவ்வளவு 0.15 இப்ப 8 கோடிக்கு 0.05 நீங்க போட்டீங்க அப்படின்னா you will get an answer 40 lakhs. அப்ப இதை கழிச்சுட்டு பார்த்தா இதுதான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? EPS இருக்கு. EPS is equal to earnings available for equity shareholders. அப்ப 3,50,00,000 உங்களுக்கு பேட்டை கிடைச்சிச்சு. டினாமினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் வந்து அவன் சொல்லியிருக்கிறான். என்ன ஷேர் சொல்லியிருக்கிறான்னா 20 lakh equity shares beginning of the year. அப்ப 20 crore வந்து பிகினிங் ஆஃப் த இயர் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 crores வந்து இடையில விடுறாங்க. தட் மீன்ஸ் எப்போ விடுறாங்கன்னா ஜூலைல விடுறாங்க. அப்ப கணக்கு 31 மார்ச் முடியாதனால ஜூலை, ஏப்ரல், மே, ஜூன் போய் ஜூலை. அப்ப 3 மாசம் முடிஞ்சு அப்போ எத்தனை மாசம் இருந்திருக்கணும்? 9 மாசம் வந்து என்னவா இருக்கு? அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்ப பொட்டன்ஷியலா பாத்தீங்கன்னா 9 மாசம் தான் வந்து ரிமைனிங் பீரியடா இருக்குது. ஸோ ரிமைனிங் பீரியட் எடுத்தீங்கன்னா 5 கோடிக்கு நீங்க என்ன செய்யணும்? 9/12 எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா you will get an answers. சரி, எப்படின்னு செய்யணும் அதே பார்க்கலாம். 5 கோடி 3, 4, 5, 6, 7 செய்து இன்ட்டு 9/12 போட்டோம். 5 கோடி இல்லை, 3,75,00,000 அப்படிதான் வந்து நீங்க வேன்ஸ்ல சேர்க்கணும். அப்படிதான் அவங்க சேர்த்திருப்பாங்க. டிசைன் பாருங்க. எஸ் அப்ப 20 கோடி பிளஸ் 3,75,00,000 23,75,00,000 அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? பேசிக் EPS கால்குலேட். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ திருப்பி நான் சொல்லித்தரேன். எப்படி நீங்க 39 லட்சம் 3,90,00,000 இருந்துச்சுன்னா டிவிடெண்ட், அதாவது ஈக்விட்டி ஷேர் டிவிடெண்டை கழிச்சு கொள்ளக்கூடாது. ஒன்லி எதாவது கழிச்சுக்கணும், ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் தான் கழிச்சுக்கணும். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் நீங்க இந்த அதர் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் எடுத்துக்கல, அதை எடுத்துக்கணும்னு கேட்டா கணக்குல அதை தான் படிக்கணும். அதாவது நம்ம என்ன கேட்கலாம், இந்த கணக்குல கம்ப்யூட் த கன்வர்ஷன் டிஃபரன்சஸ் அட் க்ளோசிங் பேலன்ஸ் into கன்சல்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் assume that tax is applicable to CAB லிமிடெட். அப்ப நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா CAB லிமிடெட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த CAB லிமிடெடுடைய ப்ராசஸ் தான் இங்க போயிட்டு இருக்கக்கூடியதுனால CAB-ல இருக்கக்கூடிய பேசிக் EPS-உம் CAB இருக்கக்கூடிய டைலூட்டட் EPS நம்ம பார்க்கணுமே தவிர ஹோல் கம்பெனிக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கண்ட்ரோல் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இரிடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்னவா மாறுவது கிடையாது, ஈக்விட்டி ஷேர்ஸா மாறுவது கிடையாது. அது அப்படியே தான் இருக்கு. அப்ப அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட் எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா இரிடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் நம்ம போயாகணும் இல்லையா? இரிடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இரிடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்னவா போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி டினாமினேட்டர் தான் நம்ம கண்டுபிடிப்போம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குனால நியூமரேட்டர் என்னங்க சார் அப்படின்னு பார்ப்போம். வெரி சிம்பிள். திருப்பி நான் சொல்லித்தரேன். நியூமரேட்டர் அதே தான் வரும். என்னங்க? EPS தான் வரும். EPS எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,50,00,000. எப்படிங்க சார் 3,50,00,000? ஆல்ரெடி இங்க மேல சொல்லிட்டேன். 3,50,00,000 இங்க வந்துருச்சு. இதான் EPS. சரி, அடுத்து வந்து பொட்டன்ஷியல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னும் போது சார் பொட்டன்ஷியல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பான். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பொட்டன்ஷியல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 கோடின்னு நீங்க சொல்லிட்டான் இல்லைங்களா? அது எப்படி சார் 10 கோடி? அவன் சொல்லிட்டானே 10 கோடி ரூபாய் என்ன ஆகுது, கன்வர்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டான் இல்லைங்களா?
எஸ் 10 கோடி ரூபாய் என்ன ஆகுது எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்ப வேன்ஸ்ல வந்து ஆல்ரெடி எவ்வளவு இருக்குதுங்க, வேன்ஸ் வெயிட்டட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 23 கோடியே 75 லட்சம் ரூபாய், 23 கோடியே 75 லட்சம். இப்போ ஒரு 10 கோடி வருது, அப்ப ஏதாச்சு 33 கோடியே 75 லட்சம் ரூபாய் நமக்கு வேன்ஸ் கிடைச்சிச்சு. ஆனா இபிஎஸ்ல தான் நம்ம பிரச்சனை. இபிஎஸ்ல நீங்க அந்த இது தர மாட்டீங்க, இது அந்த நீங்க டிபென்ச்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் தர மாட்டீங்களா, அது வந்து உங்க பொட்டன்ஷியல் என்னங்க, பொட்டன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம போட்டணும். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தெரியாது. சாதாரணமா நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லியிருந்தா ஈஸியா எடுத்து போட்டுருவோம், அப்படிங்க எடுத்து போட முடியாது, சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏன் அந்த அமௌண்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதான் இந்த இதுல வந்து ரொம்ப கடினமான விஷயம். அதாவது நமக்கு எவ்வளவு இன்ஃப்ளோன்றது நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் அவர் இன்ஃப்ளோ? இன்ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா 18 கோடியா, சம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சம்ல எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க, 18 கோடி உங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சு, டிபென்ச்சர் ஹோல்டர் வந்துச்சு. அப்ப 18 கோடி உங்களுக்கு வந்திருக்கு. இங்க 18 கோடிக்கு 6%. 18 கோடிக்கு 6%. அப்ப 18 கோடிக்கு 6%னா என்ன, இன்ஃப்ளோ வந்து 18 கோடி வந்துச்சு, வட்டி எவ்வளவு அப்படின்றதுதான் நீங்க கேள்வி. அப்ப வட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18 கோடிக்கு 1 2 3 4 5 6 7க்கு 6%னா நீங்க வருஷம் எவ்வளவு கட்டினா 1,08,00,000 ரூபாய் நீங்க என்ன செய்யணும், வருஷம் நீங்க உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், கட்டணும். என்ன கட்டணும் அப்படின்னா, என்ன கட்டணும், இன்ட்ரெஸ்ட் 6% இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்படி பார்க்கும் பொழுது 1 to 4 வருஷம் வரைக்கும், அதாவது 2011 இருந்து 2015 வரைக்கும் 4 years நீங்க இந்த அமௌண்ட் கட்டிட்டு தானே வரணும். எஸ், 4th year நீங்க என்ன செஞ்சிருவீங்க, இது கன்வர்ஷன் ஆகலைன்னா, அதாவது ஈக்விட்டி ஷேர் கன்வர்ஷன் ஆகலைன்னா நீங்க அந்த 18 லட்சத்தை திருப்பி செலுத்தணும். அப்ப லாஜிக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பினான்சியல் லைபிலிட்டி, பிரின்சிபல் பினான்சியல் லைபிலிட்டிஸ், ஹோல்டர் ஆப்ஷன் தான் இருக்குது. ஹோல்டர் ஆப்ஷன் தான் எப்போ வேணாலும் கன்வெர்ட் பண்ணலாம் இல்லையா. சேவிங்ஸ் இன் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ல நீங்க அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்ய தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் தர தேவையில்லை இல்லைங்களா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டெப்ல வந்து பாருங்க, 1,08,00,000 ரூபாய் நீங்க 4 வருஷத்துக்கு கொடுக்கணும். எத்தனை வருஷத்துக்கு, 4 இயர்ஸுக்கு. ஆனா 8% எடுக்கணும்னா மார்க்கெட் ரேட்ல வந்து சொன்னா வித்தவுட் கன்வர்ஷன் எவ்வளவுதான் போச்சு உங்களுக்கு, 8% போயிடுது. வித் கன்வர்ஷன் அப்படின்றது 6%. அப்ப இதுதான் மார்க்கெட் ரேட். அப்ப இதுக்கு தான் மார்க்கெட் ரேட் அவனே கணக்குல கொடுத்துருக்கான். எவ்வளவுங்க, 4 years அக்ரிகேட் வேல்யூ அவனே கொடுத்துட்டான். எவ்வளவுங்க, 3.57. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே ஆன்சர் கொடுத்துக்கலாம். எஸ், they have given everything. எஸ், சரி, 3.31 and 0.74. இப்போ 4 இயர்ஸுக்கு அவன் கொடுத்துட்டான் இல்லைங்களா. இந்த 4 இயர்ஸ்க்கு கொடுத்ததுனால நம்ம 1,08,00,000க்கு 8% போட்டீங்கன்னா இவள் கட்டணும் ஆன்சர்ஸ். செக் பண்ணி பார்த்துடலாம். அது 108 1.08, 1,08,00,000க்கு 4 இயர்ஸுக்கு எவ்வளோ, 3.71 3.71 தான் கொடுத்துக்கிறாங்க. எஸ், சரி, 3.31. அப்போ 3.31 ஃபார் 4 இயர்ஸுக்கு 1.08க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.57. 3.57 கிடைச்சிச்சு. அடுத்து வந்து 18 கோடியை வந்து 4th year எண்டில் அவங்க தரணும் இல்லைங்களா. அப்போ 18 கோடியை 4th year எண்டில் தரணும். இப்போ 4th year எண்டுக்கு அவன் என்ன சொல்றான், 0.74 சொல்லிக்கிறான், இன்ட்டு 0.74. அப்போ அதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, 13.32. அப்போ யூசிங் த லோன் அமோர்டைசேஷன் டேபிள்ஸ், நல்லா கவனிச்சுங்க. அப்ப இந்த 18 கோடியோடைய இன்றைய வேலை எடுத்து போட்டா என்ன செய்யுது, 16,89,48,000 ரூபாய் வந்துருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இந்த அதாவது 18 கோடிக்கு ஒரு வட்டி எவ்வளவு செலுத்திட்டு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 3.57 பிளஸ் இவர் திருப்பி செலுத்தும் போது 18 கோடியை வந்து 4 வருஷம் கழிச்சு திருப்பி செலுத்தும் போது 13.32
13.2 திருப்பி சொல்லித்தரேன். 18 கோடிக்கு 18 கோடி இன்ட்டு 0.74 போட்டீங்கன்னா உங்களுக்கு 13.32 வருது. 13.32. எஸ், இப்படி பார்த்தீங்கன்னா 9 8 16.89, அதாவது 16. ஸ்டெப் 3 சி 16 கோடியே 89 18 வகுத்துடலாம், கழிச்சிடலாம். ஏன் 18 கழிக்கணும்? 16 89 மைனஸ் 18, 16 கோடி 89 மைனஸ் 18. 18 கோடி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிக்கிறோம். சொல்லித்தரேன், எல்லாம் கவனிங்க. நம்ம 18 கோடி வாங்கிக்கிறோம், ஃபுல்லாக வடிச்சிடலாம். 1 3 5 6 7 செய்து 18 கோடி மைனஸ் 16 கோடியே 89,48,000. எஸ், அப்போ 1,10,52,000 உங்களுக்கு என்னது ஈக்விட்டி காம்பனன்ட். என்னங்க சார் 1,10,52,000 அப்படின்னா, அதாவது பிரசன்ட் வேல்யூ, அதாவது 18 கோடின்ற இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய வேல்யூ ஃபியூச்சர்ல, அதாவது 4 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதுக்குரிய வேல்யூ இன்னைக்கு பிரசன்ட் போட்டு பாக்குறப்ப டிஃபரெண்ட் வரதான் எனக்கு டிஃபரெண்ட். அப்ப எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுங்க 8%. அப்ப அந்த 18 கோடியோட இன்னைய பிரசன்ட் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 16,89,40,000 இருக்கும். 18 கோடியோடைய பிரசன்ட் வேல்யூ, அதாவது நான் வந்து 4 வருஷத்துக்குரிய வட்டியும் பிளஸ் ரீபேமெண்ட் செலுத்தக்கூடிய இன்னைக்கு வேல்யூ எவ்வளவுதான்? 16.89 தான். அப்ப ஃபர்ஸ்ட், அதாவது நான் 2011 தான் வாங்கிக்கிறேன். அப்ப 2012 முடியும் போது இதுக்கு நான் வட்டி கட்டணும் இல்லைங்களா? நான் வட்டி எத்தனை % கட்டுவேன்? 8% கட்டுவேன். ஏன் 8% கட்டி? மார்க்கெட்டிங் ப்ரிவைலிங் ரேட்டு. இப்போ 16,89,40,000 8% போட்டா 1,35,15,840 ரூபாய் நான் ரீபேமெண்ட் கட்டியிருப்பேன். ஏன்னா அவனை கணக்கில் சொல்லிட்டு தான் எவ்ரி இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஆனுவலி. அப்போ இதுதான் என்னுடைய ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட். நான் பே பண்ணது எவ்வளோங்க? 1,08,00,000 ரூபாய். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? 17,14,63,840 ரூபாய் இருந்திருக்கும். இப்போ 17,14,63,840 அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 8% நம்ம போட்டு ஒரு வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக, அதாவது சம்டைம்ஸ் உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம்லவா, அதனால நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணி பாருங்க. 17,14,63,840க்கு 8% போட்டால் வில் கெட் an answer. ஓகே, ஸோ இதுதான். அப்போ நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க? நீங்கள் 1,08,00,000 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ convertible debentures issued on 2011 but EPS we are finding on 31st/3/2013. அப்ப செகண்ட் இயர் எண்டு. அப்ப இந்த எண்டுல தான் நம்ம எவ்வளவு வட்டி கட்டிருப்போம்? இந்த வட்டி நம்ம கட்ட மாட்டோம். 1,37,33,107 ரூபாய் நம்ம கட்ட மாட்டோம். ஏன்னா இப்ப நம்ம என்ன செய்ய கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கன்வெர்ட் பண்ணியாச்சுன்னா என்ன செய்ய மாட்டோம்? நம்ம கண்டிப்பா அதுக்கு வட்டியை கட்ட மாட்டோம். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். அப்ப நீங்க வட்டி கட்ட மாட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வருமானம். இப்போ அந்த வருமானத்தை நீங்கள் எதில் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேட்டில் சேர்க்கணும். பேட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். எவ்வளோங்க பேட்டு கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம்? எவ்வளோங்க? 3,50,00,000. அப்போ 3,50,00,000 அப்படின்றது தான் உங்களுடைய பேட். இந்த 3,50,00,000 நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சலாம்? ஈஸியா ஆன்சர் பண்ண வந்துடலாம். ஸோ 3,50,00,000 பிளஸ் எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட். இந்த எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இங்க நம்ம கண்டுபிடிச்ச அந்த 1,37,33,107. இது அப்படி கூட்டிடக்கூடாது. இதுல என்ன ஒண்ணுன்னா டாக்ஸ் எஃபெக்ட் உண்டு. அதனால 75% தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா 25% என்ன ஆச்சு? டாக்ஸ் நம்ம கணக்குல சொல்லிக்கிறோம். நீங்க 10 தெரியும். ஸோ என்ன செஞ்சுக்கலாம்? 25% சப்சிடரிஸ்க்கு இதுக்கு டேக்ஸ் சொல்லிக்கலாம். அப்போ டேக்ஸ் கழிச்சிடணும். அப்போ டேக்ஸை கழிச்சா எவ்வளோன்னா டேக்ஸ் கழிச்சு மிச்சம் எவ்வளோ தான்? 70% தான் இருக்கும். அதனால 3,50,00,000 வந்து 1,37,33,107 இன்ட்டு 25% டேக்ஸ் போட்டா எவ்வளவுனா
1,37,33,107 எதை கழிச்சிடணும் டேக்ஸ் 34,33,276 இதை கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1,37,33,107 மைனஸ் 34,33,276 இதை கழிச்சா கிடைக்கிறது 1,02,00,000 ரூபா. அப்ப 1,02,00,000 தான் நீங்க செய்யணும். அதாவது 1,02,99,831. அப்ப நீங்க இதை தான் என்ன செய்யணும்? கழிக்கணும். இதை கழிக்க கூடாது. சரி, கூட்டணும். So if you have added ஒரு 52,99,831 கிடைச்சிடும். அப்ப இதுதான் உங்களுடைய நியூமரேட்டர், தட் இஸ் ப்ராஃபிட். இதோட டேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சு கொடுத்தது 33,75,00,000 ரூபா. 33,75,00,000 இது வகுத்தீங்க அப்படின்னா you will get the answers 1.34 derivative answers. Again I tell you, இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டை கண்டுபிடிச்சிட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடும். இப்போ பேட்டோட பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 20 லட்சம் ப்ளஸ் 5 லட்சத்துக்குரிய ஷேர்ஸ் வந்து என்ன 33,75,00,000. அப்போ 23,75,00,000 இருக்குது. நீங்கள் வந்து பொட்டன்ஷியலாக 10 கோடி ரூபா ஷேராக மாறுது. எப்போ டிவிடெண்ட், அதாவது வந்து நம்ம வந்து பாண்டை வந்து கொடுக்கலன்னா அது வந்து ஈக்விட்டி ஷேராக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாம் இப்போ ஒரு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். இது முக்கியமான விஷயம் வந்து இந்த பணம், அதாவது 2 வருஷத்துக்குரிய பணம் 8% எடுத்துக்கணும்னா தட் இஸ் அ மார்க்கெட் ரேட். ஓகேங்களா? அதுதான் மார்க்கெட்டில் ப்ரைவேலிங் ஆகிடுது. அப்போ இந்த 1,37,000 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். தேங்க்யூ.